Applications of percentage. அதில் என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா profit and loss. So word problems பார்க்கறதுக்கு முன்னாடி few definitions கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் so that உங்களுக்கு word problems solve பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So என்னென்ன definitions ன்னு பாத்தீங்கன்னா selling price, cost price, profit, loss. இதோட definition and formula எப்படி derive பண்றது நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து goods or things வந்து nearby shopkeepers called retailers கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்குவோம். Whereas shopkeepers நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து goods வந்து either directly from manufacturer or else wholesaler கிட்ட இருந்து things வாங்குவாங்க. So இது வந்து பேசிக்கான விஷயம் நமக்கு தெரியும். So நம்ம வந்து shopkeeper கிட்ட இருந்து வாங்குவோம். Shopkeepers வந்து நீங்க பாத்தீங்கன்னா either directly from manufacturer or else wholesaler கிட்ட இருந்து things வாங்குவாங்க. இப்போ cost price CP அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா the amount paid for a product to purchase அதுதான் வந்து cost price. இப்போ shopkeeper பாத்தீங்கன்னா wholesaler கிட்ட வந்து for example ஒரு ப்ராடக்ட்டை வந்து 1500 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து cost price. So cost price ஓட definition பாத்தீங்கன்னா the amount paid for a product to purchase. So இந்த shopkeeper வந்து for example ஒரு ஷூ வாங்குறாங்க wholesaler கிட்ட இருந்து வாங்குறாங்க பாத்தீங்கன்னா அது எவ்வளவு ரூபீஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1500 ரூபீஸ் வாங்கியிருக்காங்கன்னா அதுதான் வந்து cost price. Whereas selling price என்னன்னு பாத்தீங்கன்னா which is SP அதோட மீனிங் பாத்தீங்கன்னா the amount for which the product is sold, the amount for which the product is sold is called selling price. இங்க நீங்க பாத்தீங்கன்னா wholesaler கிட்ட இருந்து அவர் வந்து எவ்வளவு ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1500 ரூபீஸ். அதே ப்ராடக்ட்டை வந்து 2000 ரூபீஸ்க்கு நமக்கு வித்தாங்கன்னா அதுதான் வந்துட்டு selling price. SPன்றது the amount for which the product is sold. எவ்வளவு ரூபீஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை விற்கிறாங்க அதுதான் வந்து selling price. So 1500 ரூபீஸ் வாங்கியிருக்காங்க ஆனா அது வித்த பிரைஸ் பாத்தீங்கன்னா 2000 ரூபீஸ். So 1500 ன்றது காஸ்ட் பிரைஸ், 2000 ன்றது selling price. So இதோட டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து selling price தான் வந்து ஜாஸ்தியா இருக்கு. So selling price SP is greater than cost price. வித்தது வந்து ஜாஸ்தி when compared to cost price. So selling price வந்து greater than cost price. அப்போ வந்து அவருக்கு வந்து கிடைச்சது வந்து 500 rupees profit தான் because அவர் வாங்கின things ஓட price நீங்க பாத்தீங்கன்னா 1500 தான் பட் வித்தது வந்து 2000 எக்ஸ்ட்ரா 500 வச்சு வித்திருக்காங்க which means அவருக்கு கிடைச்சது வந்து profit. So profit or gain இதோட ஃபார்முலா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். selling price minus cost price when selling price வந்து greater than cost price. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. selling price இங்க பாருங்க greater than cost price. So இதோட difference selling price minus cost price 2000 minus 1500 which is equal to 500. அவருக்கு வந்து எவ்வளவு profit கிடைச்சது 500. So profit or gain formula பாத்தீங்கன்னா selling price minus cost price. So இதுல இருந்து profit ஓட definition பாத்தீங்கன்னா the amount gained after selling a product more than the cost price. cost price கூட அந்த ப்ராடக்ட்டை ஜாஸ்தியா வச்சு விக்கும்போது நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து என்னது profit. So if the selling price SP வந்துட்டு greater than cost price CP, SP is greater than CP இருந்துச்சுன்னா then the shopkeeper has earned a profit or gain. So profit or gain is equal to general formula பாத்தீங்கன்னா SP minus CP. So இதுல இருந்து SP and CP வந்து நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். So SP is equal to இதுல இருந்து டைரக்டா இந்த ஃபார்முலால இருந்து நீங்க எழுதலாம். selling price ன்றது வந்து cost price plus profit. So இதே ஃபார்முலா தான் நம்ம டெரைவ் பண்றோம். இங்க cost price நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா cost price is equal to selling price minus profit. So same ஃபார்முலால இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம். So if the selling price வந்துட்டு it is greater than cost price அப்படினு பாத்தீங்கன்னா அது வந்து profit or gain. So profit or gain ஓட ஃபார்முலா பாத்தீங்கன்னா SP minus CP when selling price வந்து greater than cost price. So இந்த ஃபார்முலா இப்போ clear ஆயிருக்கும் உங்களுக்கு. So இதே same ஃபார்முலா cost price பதிலா gross cost price. gross cost price வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா cost price plus overhead expenses. இந்த overhead expensesன்றது additional charges. transport charges, labor charges இதெல்லாம் calculate பண்ணி தான் gross cost price வந்து calculate பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு பர்சனல்ல gross cost price இருந்ததுன்னா இந்த ஃபார்முலால ஜஸ்ட் நீங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணனும்னா selling price minus cost price இருக்க இடத்துல gross cost price வந்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்.
ஸோ கிராஸ் வரும்போது வந்துட்டு ஃபார்முலா தெரியலன்னு வந்து யோசிக்க வேண்டாம். டேரெக்டாக வந்து இங்கே ப்ராஃபிட் ஆர் கெயின் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் இருக்க இடத்துல ஜிசிபி விச் இஸ் கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ். நம்ம கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து டெஃபினேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதோட ஃபார்முலா நீங்கள் பாருங்கள், கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ். இதே சேம் ப்ராஃபிட் ஃபார்முலா பாருங்கள், கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் வரும்போது செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற இடத்துல ஜிசிபி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த வேல்யூஸை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஜிசிபிக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம், இது வரைக்கும் வீடியோஸ் வாட்ச் பண்ணாதவங்க கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதுவே லாஸ் அதோட நீங்கள் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸ் நீங்கள் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா the amount the seller gets after selling a product less than its cost price, அதுதான் வந்து லாஸ். If the selling price is less than the cost price இருந்துச்சுன்னா அப்போ ஷாப்கீப்பருக்கு வந்து அது லாஸ் தான் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்பிளே தான் நம்ம எடுத்திருக்கோம். 1500 rupeesக்கு வந்துட்டு ஹோல்சேலர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, பட் அதை நமக்கு விற்றது வந்து 1000 rupeesக்கு தான் விற்றுருக்காங்க. ஸோ 1500 இருந்து அவர் வாங்கினது வந்து 1500. ஸோ அது வந்து காஸ்ட் ப்ரைஸ். பிகாஸ் காஸ்ட் ப்ரைஸோட டெஃபினிஷன் பார்த்தோம் the amount paid for a product. வேற செல்லிங் ப்ரைஸ் அது நமக்கு விற்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல் பண்ணது வந்து 1000 rupees தான் சேல் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அவருக்கு லாஸ் வந்து 500 rupees. ஸோ இங்கே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது when compared to செல்லிங் ப்ரைஸ். அதனால தான் கண்டிஷன் நீங்கள் பாருங்கள், லாஸ்க்கு வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து greater than selling price. So loss is equal to cost price minus selling price. So condition என்னன்னு பார்த்தீங்கன்னா if the selling price வந்துட்டு it is less than the cost price, நம்ம ப்ராடக்ட் வாங்கினதை விட கம்மியாக நமக்கு விற்றாங்கன்னா நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஸோ when cost price வந்து greater than selling price. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது கிரேட்டராக இருக்குது, அதுதான் இங்கே வந்து கண்டிஷனாக போட்டிருக்கோம். ஸோ லைக் ப்ராஃபிட் இதுலேயும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் லாஸ். காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ப்ளஸ் லாஸ். ஜஸ்ட் எஸ்பி நீங்கள் இந்த மூவ் பண்ணிங்கன்னா சிபி மைனஸ் லாஸ் வரும். அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா எஸ்பி இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா எஸ்பி ப்ளஸ் லாஸ். ஸோ ஃபார்முலா இதுதாங்க. இஃப் த செல்லிங் ப்ரைஸ் வந்து லெஸ் than the காஸ்ட் ப்ரைஸ் தென் ஷாப்கீப்பருக்கு வந்து லாஸ் தான் கிடைக்கும். ஸோ லாஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் எஸ்பி when காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு greater than செல்லிங் ப்ரைஸ். ஸோ லாஸ்ட்லேயும் வந்து காஸ்ட் ப்ரைஸ்க்கு பதிலாக கிராஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஜிசிபி வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதோட டெஃபினிஷன் தென் செல்லிங் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம். ஸோ ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் when selling price greater than cost price. So loss is equal to cost price minus selling price when cost price வந்து greater than selling price. Thank you for watching this video.